கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து முதல் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அங்கே மேலே பார்த்தோம், சோதிக்கப்படுகிறவன் பின்பு சோதிக்கப்படுகிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாய்க்குவான் என்று பார்த்தோம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் இல்லாதவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படி என்று, கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். அப்போ பாருங்கள், அவனவன் தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். அப்போ பாருங்கள், நமக்கு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டு அவனுக்கு ஆசை வந்து விடுகிறது. அப்போ போய் சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். ஆகவே இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்து உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்கள். அவர்கள் இச்சையிலே ஆசையிலே சிக்குண்டு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். பின்பு பாருங்கள், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து. இப்போ பாருங்கள், அந்த இச்சை, அந்த ஆசை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒருவன் அந்த இச்சைக்குள்ளே அவன் அந்த ஆசையிலே அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணும், அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் ஆசை இச்சைகளை வெறுத்து, அப்படின்னா இந்த உலக ஆசை இச்சைகளை நீங்கள் வெறுத்து கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளும். அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பாவம் கற்பம் தரிக்காதபடிக்கு நீங்கள் பார்த்துங்க. பாவம் கற்பம் தரிச்சுனாக்க அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது உங்களுக்கு மரணம் உண்டாகும். அது என்ன மரணம்னா ஆத்ம மரணம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாய் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.